அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மக்ஃபிரத்து ஆஃபியத்து சலாமத்துஹு ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரபி ஸல்லி அலைஹி வஸல்லம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி என்ன பேச போகிறோம்னா, ரொம்ப கவனமாக பாருங்கள். நம்ம தூங்கும்போது முழிப்போம், காலையில் முழிக்கும்போது நம்ம எதையுமே பார்க்கக்கூடாது, நம்ம உள்ளங்கையை தான் பார்க்கணும். பார்த்து என்ன சொல்லணும்னா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பகுத அமாத்தனா பா இலையின் நுசூர். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பகுத மா அமாத்தனா பா இலையின் நுசூர். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பகுத மா அமாத்தனா பா இலையின் நுசூர். இதுக்கு மேலே நீங்கள் தான் போயாம் போட்டு கேட்டுக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்னா, முடித்ததுமே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு 3 தடவை சொல்லணும். அப்புறம் 3 தடவை தௌபா சொல்லணும். தௌபா எந்த தௌபா தெரியும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அல்லாஹ் மகபீலி வருகமி. இது 3 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் 3 தடவை சொன்னால் தான் மலக்குமார்கள் என்ன செய்வாங்களா, நம்ம நெத்தியில் ரஹமத்து பொருந்தியவர்னு எழுதுவாங்களாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது உடனே சொல்லணும். நீங்கள் எல்லோரும் இதை பயன்படுத்தணும் தான் இன்றைக்கி நான் இதை உங்களுக்கு முதல்ல சொல்கிறேன். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மகபீலி வருகமி தௌபா. எந்த தௌபான்னு நீங்கள் சொல்லிக்கிறங்க. தெரியாதவங்க அல்லாஹ் மகபீலி வருகமி ஓதுனீங்கன்னா மலக்குமார் என்ன நம்ம நெத்தி எழுதுவாங்களாம், ரஹமத்து பொருந்தியமாக எழுதுவாங்களாம். இதை எதையுமே சொல்லாமல் எழுந்தோம்னா என்ன செய்வாங்களாம், முசிபத்துடையவர்னு எழுதுவாங்களாம். நல்லா தெரிஞ்சுங்க. எதுவுமே ஓதாமல் நம்ம எழுந்தோம்னா இவன் முசிபத்து பிடிச்சவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவாங்களாம். அதனால் இன்னையிலேருந்து நீங்கள் ஞாபகமாக செய்யுங்க. இதெல்லாம் திக்ரத்தம் செய்ய விட மாட்டான், அதனால் செய்யுங்க. இந்த களிமா சொல்ல தெரியல, அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பகுத மாத்தனா இபைஹின் சொல்ல தெரியலன்னா இந்த 3 தடவை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுவும் தாபாவும் சொல்லியாவது நீங்கள் என்ன செய்யுங்க, ரமத்தான மலர்கள்ட்ட ரமத்தான பேரை நான் எழுத சொல்லி பாக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதான் நான் சொல்கிறேனே, எனக்கு என்ன எல்லாம் சொல்கிறானோ அதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்கன்னா அந்த நன்மை உங்களுக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை. நான் வகுத்துக்கு பசி சாப்பிட்டா தான் எனக்கு பசி தீரும், நீங்கள் சாப்பிட்டா தான் உங்கள் பசி தீரும். அந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்கள் செஞ்சுக்கிறங்க. அந்த பலனை நீங்கள் அணைச்சிக்கிறங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் தௌபா 3 தடவை சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பகுத மாத்தனா பா இலையின் நுசூர். தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள், தெரியலன்னா விட்டுருங்க, அதனால் பரவாயில்ல. ஆனால் இப்படி உள்ளத்தை பார்த்து மூஞ்சியில் தடைக்கிறங்க. சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு மஹ்ஃபிரத்து சலாமத்துஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். துஆ செய்யுங்க. காத்தா நாட்டு மக்களுக்கும் பாலஸ்தீன் மக்களுக்கும் துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். ஆமீன்.